இப்போ இந்த வீடியோ பாக்குற உங்க வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பாம்பை அடிய போடுவீங்க. இல்லையா, ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்துருச்சு, ரெஸ்கியூ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து ஈஸியா ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிருவாங்க. இதுதான் நம்ம யூஸ்வலா பண்ற விஷயம். ஆனா இந்தியாவில் இருக்கிற இந்த ஒரு கிராமத்துல தான் வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு அப்படின்னா யாருமே அந்த பாம்பை பத்துறது கிடையாதான். வீடோட்டு அனுப்புறதோ, அந்த பாம்பு வந்துச்சுன்னு கத்தி கூச்சல் போடுறது, அடிக்கிறது, கொல்றது, இந்த மாதிரியான எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்களாம். பாம்புக்குன்னு தனியா ஒரு இடத்த ஒதுக்கி அதுக்கு தங்குறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சு அதுக்கு சாப்பாடும் கொடுத்து அதை வந்து தான் வீட்டுல ஒரு மெம்பர் மாதிரி பாக்குறாங்களாம். இப்படி ஒரு கிராமம் இந்தியாவில தான் இருக்கு. இது எந்த கிராமம், அப்படி என்ன மாதிரியான விஷயத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களா ஷேர் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். நான் சொன்னோம்ல அந்த கிராமம், அது மகாராஷ்டிரால சோலாப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷெட்பால் அப்படிங்கிற இந்த கிராமம் தான். இந்த கிராமத்துல பல தலைமுறையாவே இந்த ஒரு பாரம்பரியமான விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். அவங்க வந்து குறிப்பா நாகப்பாம்ப ஒரு தெய்வீக வடிவமா கருதுறாங்க. அதனால நாங்க யாருமே பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை வீட்டோட அனுப்புறதோ, அடிச்சு கொள்றதோ, இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. அதுக்குன்னு எங்க எல்லார் வீட்லயுமே குறிப்பிட்ட ஸ்பேஸ் வச்சிருக்கோம். ஈஸியா வந்துட்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டையெல்லாம் வச்சிருக்கோம். வந்து அது பாட்டுக்கு இருந்து அது பாட்டுக்கு போகும். ரொம்ப சர்வசாதாரணமா நாங்கள் அதுவும் ரொம்ப இதா இருக்கோம். எங்களுக்கு வந்து பாம்பை கொள்றதெல்லாம் பிடிக்காது. இது எங்க மூதாதையர் காலத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. பல பழமையான வீடுகள் அந்த வீடுகள் அந்த கிராமத்துல இருக்கான். அந்த எல்லா வீடுகள்லயுமே பாம்பு ஈஸியா வந்துட்டு போறதுக்கு ஏத்த மாதிரியான சில ஓட்டைகள், அது தங்குறதுக்கு ஏத்த சின்னதா ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணிருக்காங்களாம். நம்ம ஊர்லயுமே பாம்பை வந்து தெய்வமா வணங்குறது உண்டு. நாகம்மா அப்படின்னு சொல்லி அந்த நாகம்மாவுக்கு போய் வந்து முட்டையும் பாலும் சொல்லி ஒரு வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள், சனிக்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ சரியா தெரியல, அந்த நாள்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வரது வழக்கம். நிறைய பேர் நிறைய கோயில்ல இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க, ஒரு வழிபாட பண்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் சாமி ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னாலோ, இல்ல பாம்புங்கிறது ஒரு தெய்வம் அப்படி அந்த ஆங்கிள் பார்த்தாலுமே வீட்டுக்குள்ள நம்ம இருக்க விடுவோமா? உங்க வீட்டுக்கு வந்துருச்சு, வாங்க வாங்க இருங்க, காஃபி குடிக்கிறீங்களா, பால் குடிக்கிறீங்களா, சுகர் லைட்டாவா ஸ்ட்ராங்காவா கேட்போமா? கிடையவே கிடையாது. எவ்வளவுதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் பாம்புன்னு வந்துச்சுன்னா நம்ம வெளியே அனுப்புறதுக்கான வேலையை பார்ப்போம், இல்ல அடியை போட்டு கொள்றதுக்கான வேலையை பார்ப்போம். இதுதான் நம்ம பண்ணுவோம். ஆனா இவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத வந்து இந்தியா ஃபுல்லாவும் சரி, வெளிநாடுகள்ல இருந்துமே இப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தை வந்து அதிகமா ஃபாரினர்ஸ் வந்து விசிட் பண்ணிருக்காங்களாம். எப்படி நீ இப்பெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாலாம் இருக்காதா அப்படின்னா, இல்ல அப்படிலாம் இல்ல. ஏன்னா நாங்க வந்து அந்த பாம்புகளை ஒண்ணுமே பண்றது கிடையாது, எந்த விதத்திலயுமே நாங்க அதுக்கு துன்புறுத்துறது கிடையாது, அதனால அதுமே எங்களை சீன்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ உண்மையாவே எல்லா வீட்லயும் ஒரு பாம்பு வளர்க்குறாங்களா, நாய் வளர்க்குற மாதிரி அப்படின்னா அப்படியும் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா நாங்க கத்தி கூச்சல் போட்டு பாம்பை பத்துறது கிடையாது. வந்தா வா, நீ வாட்டுக்கு இருந்துக்க, சாப்பிடு, சாப்பிட்டு மெதுவா கிளம்புறனா கிளம்புல, இருக்கனா இரு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். அடிச்சு கொன்னு இல்ல ஃபயர் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுதுங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கிராமத்துல இருக்க யாரையுமே பாம்பு கடிக்கவே கடிக்காதா? அவங்க யாரையுமே இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட பாம்பு கடி கேஸ் வந்தது இல்லையா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அதுவுமே அப்படிப்பட்ட உறுதியான தகவல் எதுவுமே இல்லை. ஆமா, இந்த கிராமத்துல இருக்க யாரையுமே பாம்பு கடிச்சதே கிடையாது அப்படிங்கலாம் கிடையாது. அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. பாம்பை நம்ம எந்த அளவு தெய்வீகமாக கும்பிடுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணோம்னா அவங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும், இது ரொம்ப நல்லதான விஷயம், அவங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க ரொம்ப நம்புறாங்க. ஆனா என்னதான் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நாகப்பாம்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான விஷமுள்ள ஒரு கொடிய பாம்புகள் அது ஒண்ணு. போட்டுச்சுன்னா கதை காலிதான், இதான் உண்மை. இதை வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பல தலைமுறை பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? வழக்கம் மிக தவறான செயல். பாக்குறோமா, அன்னை வீடியோவை 5 பேருக்கு ஷேர் பண்றீங்களா, அன்னை மகிழ்ச்சி நீங்களும் மகிழ்ச்சியா, அதோட விட்டணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு விபரீத முடிவில் ஈடுபடக்கூடாது. நமக்கு வந்து நாய் பூனையோட நிப்பாட்டிக்கணும், சரிங்களா? இதை பண்றாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.